நன்றியுள்ள ஜீவனே ஸ்வீட்டி, கடந்த 10 வருடங்களாய் நீ யாத்ராவின் மாலைப்பள்ளி மாணவர்களின் அன்பு மழையில் நனைந்திருப்பாய். ஓவிய வகுப்புகளில் வண்ண ஓவியங்களின் அழகினை ரசித்திருப்பாய். மாணவிகளின் பரதநாட்டிய வகுப்புக்குள் சென்று வரிசையில் நின்று நீயும் பரதம் பயில நினைத்திருப்பாய். என் பாசமிகுந்த ஸ்வீட்டியே, நீ வீண இசை மற்றும் பறை இசை வகுப்புகளில் கலந்து கொண்டு இசையாய் கலந்திருப்பாய். யாத்ரா கலைக்குழு கலைஞர்களின் நாடக ஒத்திகையில் நாடக அரங்கேற்றத்தில் நீயும் ஒரு கதாபாத்திரமாக என் அனுமதியின்றி மேடைக்குள் நுழைந்து கைத்தட்டல் பெற்றிருப்பாய். என் அன்பு ஸ்வீட்டியே, எனது குறும்பட படப்பிடிப்புகளில் குறுக்கிட்டு எனது காட்சியை யதார்த்தமாக்கியிருப்பாய். குறும்படங்களின் படத்தொகுப்பு உருவாக்கத்தை பார்த்து பிரமித்திருப்பாய். தினம் தினம் யாத்ராவிற்கு வருகை தரும் கிராமத்து உறவுகளை, நண்பர்களை, உலக கலைஞர்களை, சமூக சேவை செய்யும் உள்ளங்களை பார்த்து நான் பெருமைப்படும் இடத்தில் வசிக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டிருப்பாய். புது புது நண்பர்களிடம் நீ தீ போல் நண்பனாகிப் போவாய். ஸ்வீட்டி பைரவா, நீ யாத்ராவை காக்கும் காவல் தெய்வமாக, விசுவாசத்தின் அடையாள சின்னமாக, எனது மகள்களின் உற்ற தோழனாக உலா வந்தாய். எங்களிடம் சிரித்த முகத்தோடு பேசுவாய். பட்டாசு வெடி சத்தத்திற்கு பயந்து ஷோபாக்கடியில் ஒளிந்து கொள்வாய். தினமும் காலையில் எங்களிடம் துள்ளி குதித்து உற்சாகமாக அனைவரையும் வரவேற்பாய். உனது மொட்டை வாளை அசைத்து உனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாய். உன்னை எங்களின் பொழுதுபோக்குக்காக வளர்க்கவில்லை, நன்றி உணர்வினை எப்பொழுதும் எங்கள் நினைவில் நிலைபெற்று வாழ வளர்த்தோம். எங்களின் மகிழ்ச்சியில், துக்கத்தில், தாழ்வில், வளர்ச்சியில், பிரிவில், இணைப்பில், வறுமையில், செழுமையில் எப்பொழுதும் துணை நின்றாய். எமது யாத்ரா கலை குடும்பத்து புகைப்படங்களில் மட்டுமல்ல, எங்களது மனங்களிலும் நீ நீங்கா நினைவுகளாய் நிரந்தரமாய் இடம் பிடித்து விட்டாய். நன்றியுள்ள ஜீவனே, உனது